முன்னமே அவர் சென்று கோணலானவைகள் அவர் செவ்வையாக்க விரும்புகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் கோணலாக இருக்கிறதோ என் கர்த்தர் இந்த நாளிலே அவைகளை செவ்வையாக்க அவர் விரும்புகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். அந்த தரிசனத்தை அவனுடைய குடும்பம் புரிந்து கொள்ளவில்லை, அவனுடைய சகோதரர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவனுக்கு எதிராக பல கோணலான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். பல இடரல்கள் அவனுடைய வாழ்க்கையில் எழும்பினது. ஆனால் அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தேடினவனாயிருந்ததினாலே, இன்னும் சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததினாலே கர்த்தர் அவனுக்கு முன்னமே சென்று எல்லா கோணலையும் அவர் செவ்வையாய் மாற்றினார். இன்னைக்கு உங்கள் வாழ்வில் அவர் கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களை அழைத்திருப்பாரே, ஆனால் அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உங்களை நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த கோணலை எல்லாம் தேவன் இந்த நாளில் செவ்வையாய் மாற்றுவார். எனக்கு முன்பதாக இவ்வளவு தடைகள் இருக்கிறத, சத்துரு பல வழிகளில் கோணலை கொண்டு வருகிறான, நாங்கள் பல நேரத்தில் முயற்சி செய்கிறோம், இதை செஞ்சால் எங்களுக்கு நல்லா இருக்கும், எங்கள் தொழிலில் நாங்கள் இதை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் யாரோ ஒருவர் கோணலாய் மாற்றி விடுகிறார்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தருக்கு இடம் கொடுங்க. அவர் கோணலை செவ்வையாக்கி எல்லா பாதைகளையும் சமமாக்கி உங்களுக்கு முன்பதாய் அவர் சொல்லுவார். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், உங்களுக்கு முன்னே கர்த்தர் சொல்லுவாரே, ஆனால் அவர் எல்லாவற்றையும் செவ்வையாக்குவார். நாம் முன்னாடி போகிறதில்ல, கர்த்தரை முன்னாடி அனுப்புங்க, கர்த்தரை முன்பதாக அனுப்புங்க, கர்த்தரை முன்பதாக அனுப்புங்க. மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அதே வார்த்தையின்படி கர்த்தரை முன்பதாக அனுப்புங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். கோணலை செவ்வையாய் மாற்றி உங்களை அழகாய் நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் வரும் காலங்களிலே அவர் முன்னோக்கி சென்று கோணலை செவ்வையாக்கி உங்களை நடத்துவார்.